ஒரு காலத்தில் பனி படர்ந்த கைலாச மலை அமைதியில் உறைந்திருந்தது. எம்பெருமான் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவரது மனம் பரம அமைதியில் திளைத்திருந்த அந்த நேரத்தில் அன்னை பார்வதியின் உள்ளத்தில் ஒரு தீராத ஏக்கம் உருவானது. நான் சிவனின் உடலில் இருந்து பிரிந்த ஒருவளாக மட்டும் இருக்கக்கூடாது, அவரோடு ஒன்றாகவே இரண்டறக் கலக்க வேண்டும் என்பதே அந்த ஆழமான ஆசை. தன் எண்ணத்தை நிறைவேற்ற பார்வதி தேவி கடும் தவத்தை தொடங்கினாள். சுட்டெரிக்கும் வெயிலையும் உடல் நடுங்கும் கடும் குளிரையும் அவள் பொருட்படுத்தவில்லை. ஊன் உறக்கமின்றி சிவனையே நினைத்து அவள் செய்த தவத்தின் வலிமையால் கைலாசமே அதிரத் தொடங்கியது. தேவர்களும் முனிவர்களும் இந்த தவத்தின் சக்தியைக் கண்டு வியந்து நின்றனர். பார்வதியின் தவத்தைக் கண்டு ஈசன் கண்விழித்தார். அவளது நோக்கம் அதிகாரமோ அல்லது அகந்தையோ அல்ல, அது அன்பினால் உண்டான முழுமையான ஒன்றுபடல் என்பதை அவர் உணர்ந்தார். அப்போது அவர், பார்வதி, சக்தியில்லாமல் சிவம் இல்லை, சிவமில்லாமல் சக்தியும் இல்லை என்று கூறி அவளுக்கு அருள் புரிந்தார். அந்தக் கணமே ஒரு பெரும் அதிசயம் நிகழ்ந்தது. சிவபெருமான் தனது உடலின் இடது பாதியை பார்வதிக்கு வழங்கினார். வலது பக்கம் சிவனாகவும் இடது பக்கம் பார்வதியாகவும் ஒரே உடலில் இரண்டு உருவங்கள் தோன்றின. அதுவே அர்த்தநாரீஸ்வரர் கோலம். அந்த திருவுருவத்தில் ஒரு பக்கம் ஜடாமுடியும் புலித்தோலும் இருக்க, மறுபக்கம் குங்குமமும் பட்டு ஆடையும் மின்னியது. இந்த கோலத்தின் மூலம் இறைவன் உலகிற்கு ஒரு மகா சத்தியத்தை உணர்த்தினார். ஆண் பெண் என்பதில் உயர்வு தாழ்வு இல்லை, இருவரும் இணைந்ததே முழுமை என்பதே அது. சமநிலைதான் இந்த பிரபஞ்ச படைப்பின் அடிப்படை என்ற உண்மையை உலகுக்குச் சொன்னார். அன்று முதல் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிவம் மற்றும் சக்தி இணைந்த தத்துவத்திற்கும் அடையாளமாக வழிபடப்படுகிறது.